எம்எல்எம் சார் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு எம்எல்எம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஈஸியா சம்பாதிக்கலாம். மக்களுக்கான பிசினஸ் தான் இது. ஈஸியா சம்பாதிக்கலாம். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க அது சொல்லுங்க சார். 1 வீக்ல வந்து 10,000 சார். 10,000 எப்படி? 10,000 நான் பாக்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அது போக நான் வந்து ப்ரமோட் பண்ணதுல வந்து எனக்கு ஒரு 1,800 வந்திருக்கு சார் எனக்கு அக்கௌண்ட்ல. வெரி குட். கம்பெனிக்கு பின் வாங்குறதுக்காக கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு சார்? 5,000. எத்தனை 5,000 சார்? புதுசா 2 பேர் அறிமுகப்படுத்தினீங்களா? 5,000 கொடுத்து? ஆமா சார், ஆமா சார். 10,000 உங்களுக்கு அவங்களுக்கு ப்ராடக்ட் போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் மதிப்புல ப்ராடக்ட் கிடைச்சது. பிளஸ் வாலெட்டுக்கு வந்தது எவ்வளவுங்க? 1,800 சார். ஓகேவா? இப்ப என்ன நடந்ததுன்னா 1 வீக்ல சார், ஒரே ஒரு வாரம் இவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாரு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஜஸ்ட் இதைத்தான் வச்சாரு, ஸ்டேட்டஸ் தான் வச்சாரு. சரி இவருக்கு வந்து இந்த பிசினஸ் வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுத்தேன். ஆனா வித்தின் எ வீக் 2 பாக்ஸுக்கு 2 கஸ்டமரை கிரியேட் பண்ணிட்டாரு. இப்ப அவங்க ரெகுலரா வாங்கக்கூடிய கஸ்டமர் அந்த 2 பேருமே. அப்ப ரெகுலரா வாங்குவாங்க. ஓகே, நன்றி. நான் இப்ப கண்டினியூ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. இப்ப நான் 2 நபர்களுக்கு அறிமுகப்படுத்தி 3வது நபர்கள் யாரு, அவங்க கீழே தானே பண்ணணும். அதே மாதிரி இருக்கும்போது இவருக்கு வந்து இந்த 2 பக்கமே 2 பேருமே ஒரே பக்கமே போறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துருச்சு. அதனால இவருக்கு இன்கம் 1,800 ரூபாயா வந்துருச்சு. 450 + 450 ரெஃபரலாவும் 450 + 450 பேர் மேட்சிங்காவும் வந்துருச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு இத பெட்டரா, ஸ்பீடா, ஃபாஸ்டா பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண்ணுங்க.